ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லைவாக தக்கல் டிக்கெட் சென்னையிலேருந்து திருப்பூர் சேரன் எக்ஸ்பிரஸில் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃப்ரைடே நைட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா லைவ் தக்கல் புக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஏசியில் ட்ரை பண்ணியிருக்கோம், அண்ட் செகண்ட் சிட்டிங்கில் ட்ரை பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வேறு கோச்சஸில் வந்து நம்ம தக்கல் டிக்கெட் வந்து லைவாக வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த 10 ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 10 ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தக்கல் டிக்கெட் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ அந்த 10 ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அந்த 10 ட்ரிக்ஸ் வந்து பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறமா லைவ் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த 10 ட்ரிக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த 10 ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த 10 ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து ரயில் கனெக்ட் ஆப்பில் வந்து புக் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ரயில்வே ஆப்பில் புக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஸில் கூட புக் பண்ணுவீங்க, கன்ஃபார்ம் டிக்கெட் இந்த மாதிரி ஆப்பில் கூட புக் பண்ணுவீங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கூகுள் க்ரோமில் போய்ட்டு நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி லாகின் பண்ணி புக் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறைய இந்த சர்வர் இஷ்யூ அப்புறம் இந்த லோடிங் இஷ்யூஸ்லாம் இருக்கும். இங்கே கூகுள் க்ரோமில் வந்து ட்ரை பண்ணுறப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. ஸோ நான் இந்த தடவை நான் வந்து ரயில்வே ஆப்பில் தான் புக் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து கூகுள் க்ரோமில் வந்து நான் தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ட்ரிக் வந்து செகண்ட் ட்ரிக். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு. ஸோ இந்த இன்டர்நெட் ஸ்பீட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து தக்கல் டிக்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அப்படி இல்லைனா யார் வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்கல் டிக்கெட் வந்து போயிடும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட், லேட்டன்சி இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஸ்பீட் வந்து மோர் தென் 20 Mbps இருக்கணும். அப்லோட் ஸ்பீட் வந்து மோர் தென் 5 Mbps இருக்கணும். லேட்டன்சி வந்து லெஸ் தேன் 20 milliseconds இருக்கணும். ஸோ இந்த லேட்டன்சினா ஒன்றும் இல்லை, நம்ம மொபைல் நெட்ஒர்க்ல இருந்து ஐஆர்சிடிசி சர்வர் போயிட்டு ஐஆர்சிடிசி சர்வர்ல இருந்து திரும்ப மொபைல் நெட்வொர்க் வரும். அப்பதான் அடுத்த பேஜ்க்கு வந்து நேவிகேட் ஆகும். அதுதான் அந்த லேட்டன்சி. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபார்ம்டு தக்கல் டிக்கெட் வந்து. ஸோ இப்போ தேர்ட் ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறது. சில பேர் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் புக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை வேலெட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலெட் வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பிகாஸ் வேலெட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் 1 கிளிக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துடும். பட் இதுவே நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் போனீங்கன்னா அது வந்து அந்த கூகுள் பே, ஃபோன்பேக்குள்ளே போயிட்டு ரீடைரக்ட் பண்ணி நம்ம பாஸ்வேர்ட் போட்ட பிறகு தான் திரும்ப வந்து ஐஆர்சிடிசி வரும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆயிரும். நீங்கள் வேலெட் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த செகண்ட்ஸ் எல்லாம் டிலே ஆகாது. ஸோ சீக்கிரமாக வந்து டிக்கெட் புக் ஆயிரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐஆர்சிடிசி வேலெட்டில் வந்து ஒன்ஸ் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அடிக்கடி ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா மட்டும் ஐஆர்சிடிசி வேலெட்டில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து யூபிஐயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி டிக்கெட் வந்து போட்டுக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இப்போது ஃபோர்த் ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்த ஒரிஜினேட்டிங் செஷன் வந்து புக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சான்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறேன். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து மதுரை டு சென்னை போகும். இப்போ நான் வந்து திண்டுக்கல்லேருந்து சென்னை போகணும் அப்படின்னா நான் வந்து திண்டுக்கல் டு சென்னை போடக்கூடாது. நான் வந்து மதுரை டு சென்னை டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த போர்டிங் ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திண்டுக்கல் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணிங்க. பிகாஸ் ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி அதிகம். ஸோ நீங்கள் அடுத்த தடவை புக் பண்ணுறப்போ அந்த ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் போர்டிங் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ண முக்கியமாக வந்து மறந்துடாதீங்க. அப்படி மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த டிடியை வந்து செக் பண்ணுவார். சப்போஸ் நீங்கள் இல்லை வரல அப்படின்ற பட்சத்தில் வேற ஒருத்தருக்கு சீட் அலோகேட் பண்ணிடுவார். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து புக் பண்ணிவிட்டு அந்த போர்டிங் பாயிண்ட்டை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபிஃப்த் ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, தக்கல் டிக்கெட் போடுறதுக்கு ஒரு ½ hour முன்னாடியே இந்த மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்டர் லிஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறது. ½ hour முன்னாடியே நம்ம அப்டேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து அது ஆட்டோ ஃபில் ஆயிரும். இதுவே நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மேனுவலாக டைப் பண்ணும்போது உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகி டிக்கெட் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் புக் பண்ணுறப்போ ஒரு ½ hour முன்னாடியே வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ½ hour இல்லாமல் நீங்கள் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்ஷன் நாட் அலௌடட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ½ hour முன்னாடியே வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ சிக்ஸ்த்து ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. அது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெவி டிராஃபிக்கான ஒரு ரூட் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம கோட்டாவில் 2 ஆப்ஷன் இருக்கும். தக்கல், ப்ரீமியம் தக்கல். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டைமில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் தக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிராஃபிக் இருக்கும். ஸோ எல்லாருமே தக்கல் தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ரீமியம் தக்கல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிக்கெட் சான்சஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடச்சிரும். பட் என்ன, ப்ரீமியம் தக்கலில் வந்து ஒவ்வொரு டிக்கெட்டும் வந்து ஏற ஏற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே போகும். பட் நீங்கள் தக்கலுக்கு போகிற அதே எஃபர்ட்டை ப்ரீமியம் தக்கலுக்கு போட்டிங்க அப்படின்னா சேம் ப்ரைஸ்லேயே உங்களாலேயும் வந்து தக்கல் டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிட முடியும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் போகிறப்போ இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். தக்கலுக்கு பதிலாக ப்ரீமியம் தக்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 7th ட்ரிக் என்னன்னு பார்த்தோன்னா, 2 டிஃப்ரெண்ட் யூசர் ஐடி யூஸ் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து என்னோட யூசர் ஐடி யூஸ் பண்ணி நான் டிக்கெட் புக் பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட யூசர் ஐடி மூலமா நீங்கள் சேம் டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி புக் பண்ணுறப்போ உங்களுக்கு சப்போஸ் இந்த லோடிங் இஷ்யூஸ் இருந்துச்சு, இல்லை டிக்கெட் புக்காக லோட் ஆகிட்டே இருக்குது, பேமெண்ட்டில் போய் லோட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து சேம் அதே மாதிரியே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பேஜ் வந்து அடுத்தடுத்த பேஜ் ஈஸியாக நேவிகேட் ஆகி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் வரைக்கும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போயிட்டு பேமெண்ட் வந்து கிட்ட வரப்போ யாருக்கு வந்து சீக்கிரமாக போதோ அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக் மூலயமா நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 8th ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுறப்போ 2 செக் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ புக் இஃப் கன்ஃபர்ம்டு பர்த்ஸ் ஆர் அலாட்டட் அண்ட் ஆட்டோ அப்கிரேடேஷன் சொல்லிட்டு 2 செக் பாக்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே மறக்காமல் வந்து செக் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து செக் பண்ணல அப்படின்னா அந்த புக் இஃப் கன்ஃபர்ம்டு பர்த்ஸ் ஆர் அலாட்டட் அது செக் பண்ணாதப்போ உங்களுக்கு வந்து டிக்கெட் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடும். அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போச்சு அப்படின்னா 60 rupees வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணும் பட்சத்தில் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போகாது. டிக்கெட் இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம்டு பர்த்ஸ் நாட் மெட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அண்ட் ஆட்டோ அப்கிரேடேஷன் இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஸ்லீப்பரில் போடுறீங்க, டிக்கெட் போட்டு கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து 3AC வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களை வந்து ஆட்டோ அப்கிரேட் பண்ணி அதில் போடுவாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா இந்த ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மறக்காமல் இந்த 2 ஆப்ஷனையும் வந்து. ஸோ இப்போ 9th ட்ரிக் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு 10 minutes முன்னாடியே வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ½ hour முடியும் 1 hour முடியும் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டைம் அவுட் ஆயிரும், வெளியே வந்துடும். கரெக்டாக ஒரு 10 minutes முன்னாடி வந்து லாகின் பண்ணி வச்சுட்டு எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணுற போகிறீங்கன்னா 11 o'clock வந்து தக்கல் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து 10:59 seconds வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லோட் ஆகிற டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். கரெக்டாக 11 o'clock அடுத்த பேஜே போயிடும். ஸோ இதை வந்து நான் லைவாக இந்த லைவ் புக்கிங்கில் வந்து காட்டியிருக்கேன். நான் வந்து 10:59 seconds வந்து நான் கிளிக் பண்ணியிருப்பேன். கிளிக் பண்ணோடனே 11 o'clock எனக்கு அடுத்த பேஜே போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 11 o'clock தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவாங்க. அது அடுத்த பேஜ் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 seconds வந்து டிலே ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிடைக்கணும், ஒரு செகண்ட்ஸ் கூட டிலே ஆகக்கூடாது அப்படின்னா இந்த 10:59 seconds வரும். அதாவது ஒரு 3 செகண்ட் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து டக்குன்னு ஷார்ப்பாக வந்து 11 o'clock வந்து நேவிகேட் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் அடுத்த தடவை தக்க டிக்கெட் போடுறப்போ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 10th ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டம்மி புக்கிங். அதாவது இப்போ ஒரு சிலர் வந்து புதுசாக வந்து தக்கல் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தடுத்த பேஜ் என்ன வரும், நம்ம என்ன வந்து டைப் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால் ஒன் டே இப்போ நீங்கள் நாளான்னைக்கு தக்கல் ட்ரெயின் டிக்கெட் போட போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து தக்கல் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து அந்த 11 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணி ஸோ அந்த பேமெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டம்மி புக்கிங் வந்து போடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து டிக்கெட் போடுறதுக்கு அடுத்தடுத்த பேஜ் என்ன வரும் தெரியும். அடுத்தடுத்த பேஜில் என்ன நம்ம என்டர் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக வந்து அடுத்தடுத்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணி இந்த நீங்கள் ஆக்சுவல் டிக்கெட் புக்கிங் போடுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த 10 ட்ரிக்ஸ். இந்த 10 ட்ரிக்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தக்க டிக்கெட் வந்து கிடச்சிரும். அண்ட் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். இப்போ அந்த லைவ் புக்கிங் வந்து நம்ம பார்க்க போகலாம் வாங்க.
ஸோ இந்த லைவ் புக்கிங் வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து 11 minutes 1 secondsலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணதால். அண்ட் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்போ. ஸோ நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். மேலும் இந்த மாதிரி நிறையா லைவ் அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தக்கல் டிக்கெட் வந்து எப்படி நம்ம ஈஸியாக புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 11 ட்ரிக்ஸ் என்ன, அண்டு ஐஆர்சிடிசி ரெயில் ஒன் பெஸ்ட்டாக இல்லை ரெயில் கனெக்ட் ஆப் பெஸ்ட்டாக தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் போய் எல்லா வீடியோவும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட மெயின் நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா தக்கல் டிக்கெட் நமக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு நோக்கம். ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.